உங்களுடைய பொழுதுபோக்குகள்லாம் என்ன சார்? பொழுதுபோக்கு என்ன சார், ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது பாடிக்கிட்டு இந்த குடியரசு தினத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன ஒரு நல்ல கருத்தை சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? சரியா புரியல சார். இந்த குடியரசு தினத்தில் மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கருத்தை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அதை மக்கள் வந்து இதை மாற்றிக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது ஒரு அருமையான தருணம். உங்கள் ஊர் மினி பஸ்ஸில் உங்களோட இப்போ ட்ராவல் பண்ணுற அனுபவம் எங்களுக்கு புதுமையாக இருக்குது. நீங்கள் இப்போ அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் விரும்புறது எனக்கு ஒன்று நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல மக்கள் நல்லா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா சார்? பாடல் இருக்கு சார். சொல்லுங்கள். ஏதாவது பாட்டு தான் பாடலாம்ல. உங்களுக்கும் கம்பெனியின் சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. நன்றி. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் ரேக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகேஷ் தான் வீட்டில். இப்போ குடியரசு தின சிறப்பு ப்ரோக்ராமில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். உங்கள் ஊர் சைடில் இப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் குடியரசு தினம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்கள் ஊர் கும்பகோணம், எங்களுக்கு இந்த ஊர் கிடையாது. சரி, குடியரசு தினத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். பிடிச்ச நடிகர் யாரு? வணக்கம், அவங்க பேசுங்க. என் பேர் இளைஞராணி. என் பேரை கேட்டாலும் சிரிப்பீங்க. இளைஞராணி. இளைஞராணி. நீங்கள் இப்போ குடியரசு தினம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாதுப்பா. பசங்க எங்கள்கிட்ட பசங்க தான் இருக்கா, அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? எங்களோட பொழுதுபோக்கு குடும்ப சோழில தான் நாங்கள் பார்த்தோம். விவசாயம் இதுப்பா. ஃபுல்லாக கிராம பகுதி தான். டிவிலாம் பார்ப்பீங்களா? அப்படியே பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது எனக்கு. வேலை இருக்குது, வேலைக்கு போயிடுவோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்க சொல்லுவோம். எல்லா பெண்களே நல்ல முறையாக படித்து வரணும்னு ரொம்ப கவலையாக இருக்கும். உங்கள் ஊரோட சிறப்பு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எங்கள் ஊரோட சிறப்புன்னா எதுக்கு கேட்குறீங்க? காஞ்சுவா. எங்கள் ஊரில் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. கோயிலெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகம் நடக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ரொம்ப நன்றிம்மா. நேரில் இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம வந்து குத்தாலத்துலேருந்து எஸ்போதூருக்கு டிஎல்ஆர் மினி பஸ்ஸில் போனோம். அங்கே வந்து தங்களோட கருத்துக்களை மக்கள் வந்து அழகாக பதிவு பண்ணாங்க. ஒரு அழகான கிராமத்தை நோக்கி நம்ம வந்து மினி பஸ்ஸில் போகிற பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சார், இப்போ குத்தாலத்துலேருந்து உங்கள் கூட எஸ்போதூர் வரைக்கும் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்பவே இனிமையான கிராமமாக இருக்குது. கடவுள் வந்து பார்க்கலாம். இதில் என்ன மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது, இதில் எத்தனை ஊர் இருக்குது இடையில, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 9 ஊர் இருக்குது சார். குத்தாலத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் சென்னைநல்லூர், ஆனாங்கூர், மேக்கிரிமங்கலம், பழையகுடலூர், நல்லாவூர், பேராவூர், அப்படியே புதூர். டெய்லியும் உங்களுக்கு எப்படி கூட்டம் நார்மலாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் நிறைய பேர் வருவாங்க. வருவாங்க. எப்படி பஸ்ஸில் எல்லாம் அமைதியாக இருப்பாங்களா? இந்த பஸ்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் அமைதியாக தான் இருப்பாங்க. இன்னும் அந்த ஊரோட சிறப்பு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பேராவூரில் கோயில் தாங்க ஃபேமஸ். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஏசுராஜ். ஏசுராஜ். என்ன பண்ணிடுறீங்க நீங்கள்? விவசாயம் தான். குடியரசு தினம் என்னன்னு தெரியுமா? நான் புரியாது. தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னு கூட கொடியேற்றுவாங்க. சொந்த ஊர் உங்களுக்கு என்ன ஊர்? பேராவூர். அந்த ஊரோட சிறப்பை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. படம் டிவிலாம் பார்ப்பீங்களா? படம் டிவி தான் பார்ப்போம். விஜய் தான் பார்ப்போம். படம் விஜயகாந்த், விஜய் அவங்க தான் பார்ப்போம். எம்ஜிஆர் பார்ப்போம். சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? என்ன பார்க்க எனக்கு 3 மூட்டை எடுத்து வந்துறீங்களா? என்ன மூட்டை? நெல் மூட்டை. அது நெல் மூட்டை விற்கிறது போகிறோம்.
உங்களுடைய தொழில் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா? இதை போயிட்டு இருக்குங்க, இதை போனா தான் பிழைக்காம இருக்கு வியாபாரம். உங்க பேர் சொல்லுங்க. அமிர்தலிங்கம். விவசாயம் தான். உங்க ஊரோட சிறப்பை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். குடியரசு தினம் என்ன தெரியுமா? குடியரசு சுதந்திர தினம். சுதந்திர தினம் இது எத்தனாவது குடியரசு தினம் தெரியுமா? அது தெரியாதுங்க. உங்களுக்கு இந்த தொழில் இங்க விளைச்சல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? விளைச்சலும் சுமாராக தான் இருக்கு. சுமாராக தினமும் இந்த மினி பஸ்ல தான் உங்களோட பயணம் இருக்கு. ஆமாம், பயணம் தான். உங்க ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதை சொல்லுவீங்க? நச்சதெல்லாம் இது இல்லை சார். உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்கா? பாட்டு ஒன்றும் இல்லைங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏ ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு இங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா, நானும் துணைக்கு வரேன் பேசிக்கிட்டே கண்ணே போவோமா. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜில்லுக்கிற ரவிக்க போட்டு எங்க வேணா பொண்ணு போவே சும்மா விலகுங்க, நீங்க எப்போதுமே துணைக்கு வேணா எட்டி நகருங்க. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு, கூட வந்து இருக்கிறேன்னு கட்டு காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி கோகிலா. சாயந்தூரு 3 மைல் நான்கு நேரி 100 மைல், சாயங்கால வேளையிலே சேலை எதுக்கடி, சேவை கூம்போது உடுத்திக்கலாம் கொஞ்சம் விளக்கடி. சிக்கா கிச்சிக்கா 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 சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. சீராளூர் 5 மைல், சிதம்பரமோ 50 மைல், வேலூர்ல ஏற்கனவே கம்பி எண்ணுதா, அந்த வெக்க கேட்ட மறந்து விட்டு இப்ப துள்ளுங்க. கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. சங்கிப்பட்டி 9 மைல், சிங்கப்பூர் எத்தனை மைல், அத்தனை ஊரு சுத்தி பார்த்தா ஆளு யாரடி, உன்னை ஆராய்ச்சி நான் பார்க்க வேணும் ஜோடி சேரடி. ஏய், 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 ஏய். கடலூர் 7 மைல், பூண்டி கோயில் 4. நெல்லை குத்தாலத்திலிருந்து எஸ்பது வரைக்கும் ஒரு மினி பஸ்ல, அதுவும் டிஎல்ஆர் அவங்க மினி பஸ்ல வந்து ரொம்பவே அழகான ஒரு பயணம் அமைஞ்சது. இப்போ வந்து நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிவி சேனல் வந்து உங்க கூடயே இவ்வளோ தூரம் உங்களோட பயணிச்சிருக்கோம் நாங்கள். நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? சொல்லு. இது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கள் பஸ்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. உங்கள் கம்பன் டிவிக்கு நன்றி சொல்கிறோம். அதே நன்றி. நேரத்தில் உங்களுடைய உரிமையாளர் டிஎல்ஆர் அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கம்பன் டிவி சார்பாக. நன்றி சார். நன்றி சார். நன்றி.